Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel க்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU counseling பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ TNAU ல சீட் வந்து எடுத்துப்பீங்க பட் இப்போ வந்து எனக்கு வேற ஸ்ட்ரீம்ல சீட் கிடைச்சிச்சு. நான் வந்து சீட்டை வந்து கேன்சல் பண்ணனும். என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் வாங்கணும். 20000 ரூபாய் வந்து பே பண்ணிருக்கேன். அத வந்து ரிட்டர்ன் வாங்கணும். அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து இந்த ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா TNAU கோயம்புத்தூர்ல போயிட்டு தான் வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்க பண்ணனும். சோ நீங்க எங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனீங்களோ அங்கேயே போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சீட் கேன்சல் பண்ணிக்கிறேன்னு யுனிவர்சிட்டில சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க, ஃபார்ம்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சேம் டே சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். பட் 20000 ரூபாய் அமௌண்ட் வரதுக்கு 2 months ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். இன்கேஸ் இந்த ஏதாவது ப்ரொசீஜரில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி போனால் அங்கே வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்றத இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போனதும் பார்த்தீங்கன்னா சீட் கேன்சலேஷன் லெட்டர் ஃபார்மேட்டுன்னு அங்கே இருக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20000 ரூபாய் பே பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு செப்பரேட் ஃபார்ம் இருக்குது. இந்த 2 ஃபார்மையுமே வந்து நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் கேன்சலேஷன் டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய் பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் சீட் வந்து ஓகே பண்ணி வச்சுருப்பீங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கே உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி 20000 ரூபாய் பே பண்ணல, டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் கேன்சலேஷன் லெட்டர் வந்து வாங்கிட்டு அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். என்ன ரீசனுக்காக சீட்டை வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையுமே கிளியராக மென்ஷன் பண்ணணும். நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ற இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணணும். அது கூட பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு, அதாவது இப்போ உங்கள் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அது ஒரிஜினல். இது மூணையுமே நீங்கள் யூனிவர்ஸில் வந்து கொடுத்துடணும். நீங்கள் வந்து சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இது 20000 ரூபாய் பே பண்ணாதவங்களுக்கு. இன்கேஸ் டாக்குமெண்ட்ஸும் ரிட்டர்ன் வாங்கணும், 20000 பணத்தையும் ரிட்டர்ன் வாங்கணும்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரொசீஜரை நீங்கள் டாக்குமெண்ட் ரிட்டர்ன்ஸ் வாங்குறதுக்கு வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் ரீஃபண்டுக்குன்னு செப்பரேட்டாக ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20000 ரூபா அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க, அதை ரீஃபண்ட் வாங்கணும்னா அதுக்கு செப்பரேட்டாக ஃபார்ம் வந்து இருக்கும் ரீஃபண்டுக்கு. ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக்கணும். அட்வான்ஸ் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்டாம்ப் வந்து பேஸ் பண்ணி உங்களை சைன் போட சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் அங்கே கேட்டு நீங்கள் கரெக்டான இடத்துல வந்து சைன் போட்டுக்கோங்க. ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின்ல ஒரு ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது கூட உங்கள் பேங்க் பாஸ்புக்கை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அந்த பாஸ்புக்கில் தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகி போடுவாங்க. 2 months மினிமம் ஆகும். அந்த 20000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது. ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே போனீங்கனாலே உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீட் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க TNAU கோயம்புத்தூருக்கு போய்ட்டு தான் வந்து சீட்டை வந்து கேன்சல் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரொசீஜர். இன்கேஸ் காலேஜ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 lakhs above வந்து ஃபைன் போடுவாங்க. அதாவது இந்த டோட்டல் இந்த 4 வருஷத்துக்கான ஃபீஸ் அமௌண்ட்டை கட்டிட்டு தான் நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். காலேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு சீட் வேணாம், எனக்கு வேறு சீட் கிடச்சிச்சு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சீட்டை வந்து எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தர் இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். Thank you for watching.